இனிய மாணவ செல்வங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் நம்ம? ஐ திங்க் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ரைட்? ஸோ அதோட கண்டினியூவேஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. 11th ஸ்டாண்டர்டோட செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் வச்சுட்டு we are into 12th செகண்ட் ஹாஃப், ரைட்? அண்ட் இது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மிடில் ரீஜன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் லொசுக்கெல்லாம் வருமா? செகண்ட் ஆஃப் வந்து மாடர்ன் பிசிக்ஸ் வரும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் லைக் ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன். ஓகே, சரி. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆரம்பிப்போம். டைம் வேஸ்ட் பண்ண ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ அவினேஷ், சுசீந்தர், ஹாய் மாணவ செல்வர்களே, இனிய மதிய வணக்கங்கள். இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு சிம்பிளா தமிழ்ல ஒரு பேர் வைக்கணும்னா, எக்ஸாக்ட் தமிழ் நேம் தெரியாது, பட் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், ஆடிக்கிட்டு இருக்கிற கரண்ட்னு சொல்லலாம். அல்டர்னேட்டிங் அப்படின்னா இட் இஸ் லிட்டரலி டான்சிங். ரெண்டு போல்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்கு நடுவில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். நார்மலா திட்டுவாங்கல்ல, ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காந்துருக்கியா அப்படின்னு திட்டுவாங்கல்ல. உங்க வீட்டுல எல்லாம் திட்டிருக்காங்களா? என்னையெல்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. நீங்களும் திட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த கரண்ட்டுங்கிறது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவனை குறை சொல்ல முடியாது, அவனை உருவாக்குற விதமே அப்படி. ஸோ ஹென்ஸ் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்ம ரியல் வேர்ல்டுல பேட்டரியை தவிர நம்ம நேரா பார்க்குற எல்லாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். சுவிட்ச் போர்டில் இருக்கிற எல்லாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான், ரைட்டா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் ஒன் செகண்ட். ஸோ ஃபார்முலாஸை மட்டும் ஒரு ரீகேப் பார்த்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்டோட வேவ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு ஏசினா எனக்கு இட் வில் பி ஒரு சைன் இல்லை கொசைன். நார்மலாக நம்ம சைன் வேவை ஒரு ஏசி அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். திஸ் இஸ் அ டிபிக்கல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்டோடது I0 sin omega t, ரைட்? பேசிக்ஸ். V is equal to V0 sin omega t plus or minus phi. இது as usual. நம்ம waves chapterல பார்த்து போனோம், phi phase constant இல்ல initial phase, அதுதான் அந்த phi. I0 வந்து amplitude இல்ல peak value, omega angular frequency, t time period, blah blah blah, same thing. No புதுசா எந்த கண்டென்ட்டும் இல்லை, நம்ம waves chapterல பார்த்தா அதே தான். இப்போ இங்க புதுசா ஒரு 2-3 வேல்யூஸ் நம்ம பார்ப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கரண்ட். இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பார்த்தா இதுதான் கரண்டோட வேல்யூ, இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பாருங்க, ஆடிக்கிட்டே இருக்கானா, 0 இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு, திருப்பி 0க்கு வருது, நெகட்டிவ்ல போகுது, நெகட்டிவ் மேக்ஸ் 0 அண்ட் சோ ஆன். வாட் டு மீன் பை நெகட்டிவ்? கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும். மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது ஆகலங்கிறது ரெண்டாவது, கரண்டோட டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகணும். தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதனால தான் பிளக்ல நம்ம 2-pin பிளக் எதையாவது சொருவும் போது எந்த டைரக்ஷன்ல சொருவினாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். பட் பேட்டரியை பரட்டி போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. பட் 2-pin பிளக் எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகும், ரைட்டா? இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இதுக்கு ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்தா என்ன ஆகும் பாருங்க. பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு நெகட்டிவும் இருக்குமா? ஸோ ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்தேன்னா எனக்கு 0ன்னு ஆன்சர் வரும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் அ ஃபுல் சைக்கிள், I average is equal to 0 for a full cycle. சரி, நான் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன். ஒரு பாதி சைக்கிளுக்கு மட்டும் நான் ஆவரேஜ் எடுத்தேன்னா என்னோட ஆவரேஜ் வேல்யூ I0 by pi by 2. This is for a half cycle. Derivation லாம் இப்ப டைம் இல்ல, just இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. half cycle. Yes, Dilipan, நான் செக் பண்ணி பார்த்தேன். I have also forwarded it. We'll get a reply soon. No worries. நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன், நமக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரும். I'll update you in our class. பின்ல எக்ஸ்ட்ரா பின் எதுக்கு? அது எர்த் பின், கிரவுண்ட் பின். அந்த மூணாவது பின் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற டிவைஸ்ல. அதுவும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெவி அப்ளையன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மூணாவது பிளக் இருக்கும் யூஸ்வலா. லைக் எப்படி சொல்லலாம், வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், கீசரு,
மிக்ஸி ஹெவி கரண்ட் எடுக்கிற டிவைஸ். குட்டி குட்டி கரண்ட் எடுக்கிற டிவைசஸ்க்கெல்லாம் அந்த 3 பின் 3rd பின் வந்து தேவையில்லை. அது ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, கரண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம்ல, எர்த் கிரவுண்ட் பின் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அக்யூமுலேட்டட் சார்ஜஸ் அது வாங்கி கிரவுண்டுக்குள்ள அனுப்பும். நம்ம பாடிக்குள்ள அனுப்பாம அது கிரவுண்டுக்குள்ள அனுப்பிவிடும். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, ஸோ ஹாஃப் சைக்கிள் ஆவரேஜ் வேல்யூ. இப்ப ஆவரேஜ் இல்லாம ஆர்எம்எஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். IRMS, root mean square. இது எவ்வளோனா I0/√2 for full and half cycle. ஸோ இதுல நீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஆவரேஜ் கரண்ட்ங்கிறது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா சார்ஜை பேஸ் பண்ணது. RMS வேல்யூ வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணது. Now what is this சார்ஜ் எனர்ஜி? என்னது இது? சிம்பிள் டே. இப்ப இந்த கரண்டோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குல்ல, எந்த நம்பரை வச்சு இந்த கரண்ட்டை நான் ரெப்ரசன்ட் பண்றது? இப்போ ஒரு கண்ணு முன்னாடி இதே நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 0ல இருந்து 5, 0, -5, 0, 5, 0, -5. அதாவது வேல்யூ வந்து எனக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குன்னே வச்சுப்போமே. இந்த கரண்ட் இவ்வளவுதான் எப்படி சொல்றது நான்? அதுக்கு தான் இந்த ரெண்டு மெத்தட். ஆவரேஜ் கரண்ட்னா என்ன பண்றோம்? ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஏதோ ஒன்று, சர்க்யூட், ரெசிஸ்டர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். பேட்டரியை வச்சு நான் கரண்ட் அனுப்புறேன். அப்ப அந்த சர்க்யூட்ல எனக்கு எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நல்லா கேளுங்க. ஒரு பேட்டரி வச்சு ஒரு சர்க்யூட்ல நான் கரண்ட் அனுப்புறேன். பேட்டரினா டைரக்ட் கரண்ட். எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு மெஷர் பண்ணிட்டு ஒரு ஏசியை தூக்கி நான் உள்ளர போட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சப்ளையை போட்டு அதே சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆகும். அதே நேரத்துல அதே சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆகணும். அதைத்தான் நான் ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த ஆவரேஜ் கரண்டோட வேல்யூ எவ்வளவா இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்கும்போது பீக் வேல்யூல by π/2, இது ஆக்சுவலா டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.62 சம்திங் வரும். ரைட்? எனக்கு பீக் வேல்யூல டிவைடட் பை π/2 போட்டா ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் தான் எனக்கு டிசி வேல்யூ, டைரக்ட் கரண்டோட வேல்யூ. ரைட்? சோ ஒரு டிசில நான் 0.628 பீக் கரண்ட், இந்த பீக் வந்து எனக்கு 5 இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 5 நான் π/2ல போட்டேன்னா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? அந்த நம்பர் தான் நான் டிசி கொடுக்குற கரண்ட். டிசி பேட்டரி வச்சு நான் அனுப்புற கரண்ட் அதுதான், ஒரே சார்ஜ் ஃப்ளோ இருக்கிறதுக்கு. ரைட்? அதே மாதிரி எனர்ஜி, ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அதுல நான் ஒரு டிசி தூக்கி போடும்போது அவன் கரண்ட் அனுப்புவான். ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட், எனக்கு ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும், எனர்ஜி டிசிபேஷன் நடக்கும். இப்ப அதே அளவு எனர்ஜி நான் ஒரு ஏசி கரண்ட் அனுப்பி கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? பீக் வேல்யூல √2 போட்டேன்னா எனக்கு ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் டிசியும் இதுவும் சேம். So இதோட ஆன்சர் is 0.707 I0 IRMS. இது VRMS-க்கும் அப்ளிகபிள். IRMS VRMS ரெண்டுத்துக்குமே இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோடது. இப்போ அடுத்து சர்க்யூட் எலிமெண்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஒரு ஏசி சோர்ஸ், என்னன்னு ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கண்டக்டர், மூணுத்துலயும். So first ஒரு ரெசிஸ்டர். ஸோ எனக்கு சர்க்யூட் எப்படி இருக்கு? This is the circuit, alternating EMF R. இது வந்து V is equal to V0 sin omega t வச்சுப்போம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்ல எனக்கு கரண்ட் எப்படி இருக்கும்? I is equal to V/R. ஸோ I is equal to I0 sin omega t. ரைட்? ஸோ அப்போ நான் சர்க்யூட் வரைஞ்சி பார்த்தேன்னா இதுதான் என்னோட கரண்ட் அப்படின்னா என்னோட வோல்டேஜும் அதே டைரக்ஷன்ல இருக்கும். வில் டு ஒன் திங். இதை கரண்ட்னு வச்சுப்போம், இதை நான் என்னோட வோல்டேஜ்னு வச்சுக்கிறேன். ரைட்? ஸோ கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே இன் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் த ஃபேஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் 0. என்னோட சோர்ஸ் சப்ளை வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0னா என்ன அர்த்தம்? கரண்ட் எப்போ மேக்ஸ் ஆகுதோ, வோல்டேஜ் எப்போ மேக்ஸ் ஆகுதோ கரண்ட் அப்போ மேக்ஸ் ஆகும். வோல்டேஜ் 0 ஆகுறப்போ கரண்ட்டும் 0 ஆகும். ரெண்டு பேரும் ஒத்தாப்புல ஏறி இறங்குவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். எஸ் மிஸ் காவ்யாஸ்ரீ, நைஸ் டு மீட் யூ, லாங் டைம் நோ see. இந்த பக்கம் என்னடே பண்றீங்க? ஸோ இஃப் யூ லுக் அட் த சர்க்யூட், எனக்கு வோல்டேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, கரண்ட் வில் பி அப்படி போயிட்டு இருக்கு. This is electric current. ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ this is ரெசிஸ்டரா? இண்டக்டர், கண்டக்டர் என்னன்னா கெப்பாசிட்டருக்கு பதில் கெப்பாசிட்டர். ஸோ ஒரு கெப்பாசிட்டர்ல
This is the circuit. போட்டாச்சா? அதே மாதிரி V is equal to V0 sin omega t. இவனோட வேல்யூ C. போட்டாச்சு. இப்போ இங்கே கரண்ட் எப்படி இருக்கும்? I is equal to I0 sin omega t plus 5. ஸோ ஒரு கெப்பாசிட்டர்ல எனக்கு ஒரு கெப்பாசிட்டர்ல வோல்டேஜை விட கரண்ட் லீடிங்ல இருக்கும், ரைட்? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் எவ்வளவு லீடிங்ல இருக்கும்னா எக்ஸாக்டா சொல்ல போனா 90 டிகிரில இருக்கும். இந்த டெரிவேஷன்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும். ஒரு கெப்பாசிட்டர் சர்க்யூட்ல வோல்டேஜ் வில் பி எதுக்கு லீடிங்ல இருக்கும்? லாகிங். வோல்டேஜ் லாகிங்ல இருக்கும், கரண்ட் லீடிங்ல இருக்கும் 90 டிகிரி. இப்போ இத நம்ம சர்க்யூட்ல வரையறதா இருந்தா லெட்ஸ் கன்சிடர் என்னோட வோல்டேஜ் இப்படி இருக்கு அப்படின்னு. திஸ் இஸ் கரண்ட் வந்து லீடிங்ல இருக்கானா, ரைட்? அப்போ வோல்டேஜ் வந்து கீழே வரணும். இது வோல்டேஜ் இப்படி இருந்ததுன்னா எனக்கு கரண்ட் இப்படி இருக்கும், I, and this would be V. வோல்டேஜை விட கரண்ட் 90 டிகிரி லீடிங்ல இருக்கான்னு அர்த்தம். ஸோ இதுவே நான் கிராஃப் வரைகிறதா இருந்தா, if this is my voltage, என்னோட வோல்டேஜ் இதுனா கரண்ட் வந்து 90 டிகிரி லீடிங்ல இருப்பான். அதாவது இவன் ஜீரோவில் இருக்கப்ப இவன் மேக்ஸ் வந்துட்டான். இவன் மேக்ஸ் போறப்ப இவன் அடுத்த சைக்கிள் ஜீரோவை ஸ்டார்ட் பண்ணிடுவான். திருப்பி இவனை பார்த்துட்டு இவன் கீழே இறங்குவானா, அப்ப இவன் நெகட்டிவ்ல இருப்பான். ஓகே, ஸோ எனக்கு வோல்டேஜை விட கரண்ட் 90 டிகிரி லீடிங்ல இருக்குன்னு அர்த்தம். ரைட். அடுத்தது அதே மாதிரி கெப்பாசிட்டர் முடிச்சாச்சா? இண்டக்டர். இண்டக்டர் alternating EMF L is equal to V0 sin omega t. So I என்ன வரும்? I0 sin omega t minus pi by 2. ஸோ கரண்ட் எப்பவுமே ஒரு இண்டக்டர் சர்க்கியூட்ல லாகிங்லேயே தாண்டே இருக்கும். இப்போ ஒரு இண்டக்டரோட வேலை என்ன? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. டு அப்போஸ், கரெக்டா? தன்கிட்ட இன்டியூஸ் ஆகுற ஒரு இண்டக்டர் வேலை என்னன்னா, அவங்ககிட்ட லிங்க் ஆகிட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதனால ஒரு இன்டியூஸ்ட் EMF, அதனால ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட். அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும்? ஒரிஜினலா யாரு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் உண்டு பண்றாங்களோ அதை அப்போஸ் பண்ணும். நேற்று தானே நம்ம படிச்சோம். ஸோ அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் வில் அப்போஸ் த சேஞ்ச் இன் ஒரிஜினல் சோர்ஸ் கரண்ட். அப்போ இந்த சேஞ்ச் இன் கரண்ட் அவன் அப்போஸ் பண்ணுவான். அதனால இங்க நமக்கு ஒரு லாக் இருக்கும். I is equal to I0 sin omega t minus pi by 2. இங்க லாகிங், கரண்ட் லாகிங். இப்போ சர்க்கியூட் டயக்ராம் வரைகிறதா இருந்தா சேம் திங். எனக்கு வோல்டேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ என்னோட எலக்ட்ரிக் கரண்ட் வில் பி கீழே லாகிங்ல இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் I and this is our voltage. அதே நான் இங்க வரைகிறேன்னா இது என்னோட வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும். என் கரண்ட் எப்படி இருக்கும்னா லாகிங்ல இருக்கும். நெகட்டிவ் 0 மேக்ஸ் அப்படி இருக்கும். ஸோ கரண்ட் ஜீரோவில், வோல்டேஜ் ஜீரோவில் இருக்கிறப்ப இவன் நெகட்டிவ்ல இருக்கான். ஸோ இவன் பிடிக்கிறதுக்கு வரான், அதுக்குள்ள இவன் மேலே போயிட்டான். ஸோ கரண்ட் வில் ஆல்வேஸ் பி லாகிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா pretty சிம்பிள். எனக்கு ஒரு ரெசிஸ்டர்ல கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸ், சண்டே கிடையாது. அதே ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் லீடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் கரண்ட் லீடு, இண்டக்டர்ல கரண்ட் லாக். எவ்வளோனா pi by 2, 90 டிகிரி. இப்போ சரிப்பா தனித்தனியா போட்டாதான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து ஒரே சர்க்கியூட்ல வச்சு போடுறோம். நம்ம LCR சர்க்கியூட், ரைட்? ஸோ ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் போட்டாச்சா? இது R, இது C. என்கிட்ட இருக்கிற சப்ளை என்ன? V is equal to V0 sin omega t. ரைட். ஸோ இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற ஃபேசர் டயக்ராம் எப்படி இருக்கும்? ரைட், டன். சரி, தனித்தனியா போடும்போது லீடு லாக். இங்க எப்படி இருக்கும் போட்டு பார்த்துருவோமா? சப்போஸ் இதுதான் என்னோட சப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எனக்கு இண்டக்டரோட வோல்டேஜ்
இதுதான் கரண்டோட டைரக்ஷனும் கூட. ஏன்னா நான் ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ கரண்டோட டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. அப்போ இதை விட்டுறலாம். வெயிட், திஸ் இஸ் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ மேலே எனக்கு இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் லாகிங்ல இருப்பான், வோல்டேஜ் லீடிங்ல இருப்பான். ஸோ திஸ் இஸ் VL, this will be VC, VR எனக்கு இங்கே தான் இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். ஏன்னா ரெசிஸ்டரோட வோல்டேஜ் கரண்டோட அதே டைரக்ஷன்ல இருக்கும். இண்டக்டர்ல இருக்கிறது கரண்ட்டை விட லீடிங்ல இருக்கும். இண்டக்டர்ல கரண்ட் வில் பி லாகிங், ஸோ வோல்டேஜ் வில் பி லீடிங். ஸோ வோல்டேஜ் 90 டிகிரி லீடிங்ல இருக்கான். இதே கெப்பாசிட்டர்ல எனக்கு கரண்ட் லீடிங்ல இருக்கான், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரோட கரண்ட் லீடிங்ல இருக்கான். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? VL மைனஸ் VC. இந்த குவான்டிட்டி இது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ திஸ் வில் பி VL மைனஸ் VC. அப்போ இவ்வளோத்துக்கு வருமா? இப்போ வில் யூஸ் parallelogram law of addition. இதுதான் என்னோட V ரிசல்டன்ட் V, ரைட்? ஸோ V யோட வேல்யூ என்னடே? root of VR square plus VL minus VC the whole square. So supplied voltage is equal to root of VR square plus VL minus VC the whole square. அப்படி வந்து நிக்கும்டே. So V is equal to root of VR square plus of VL minus VC the whole square. அதே மாதிரி Z ன்னு சொல்லுவோம். Z is equal to root of R square plus XL minus XC the whole square. ஆடாடா, இது இங்க பார்க்கவே இல்லை. ரைட் டே. ஸோ இங்க Z is equal to R அப்படின்னு வரும். ஸோ R இந்த இடத்துல இருக்கிற ரியாக்டன்ஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்க என்ன வரும் எனக்கு? XC is equal to 1/C omega. அந்த டெரிவேஷன் பார்க்க நேரம் இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஃபைனல் ஃபார்முலாஸ். XC என்னது? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1/C omega. C capacitance வேல்யூ, omega angular frequency of the supply. அதே மாதிரி இங்க XL is equal to L omega. Inductive reactance. So resistance, capacitive reactance, inductive reactance. In the circuit we call this impedance. Right? So XL, XC formula பார்த்தாச்சு, we call this impedance. இப்போ ஃபைனலா இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், theta. So theta formula என்ன பாருங்கடே? tan theta equals XL minus XC by R அப்படின்னு வந்து நிற்கும். So final phase angle, இந்த theta எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? The final phase difference between voltage and current. நான் மூணுத்தையும் தூக்கி சர்க்கிட்ல போடும்போது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபைனல் ஃபேஸ் ஆங்கிள் theta. ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல 5 ரெஃபர் பண்ணுவாங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ you can use that. அடுத்தது power is equal to VRMS IRMS cos phi. இதை ஃபைன்னு நம்ம சொல்லிக்கலாமா? நான் மோஸ்டாக ஃபை யூஸ் பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பழகிருப்பீங்க. ஸோ வி கால் திஸ் phi and phi, cos phi, right? So cos phi, this is called power factor. Cos phi தான் நம்ம பவர் ஃபேக்டர்னுவோம். IRMS cos phi இருக்கு இல்லையா, அது வாட் ஃபுல் கரண்ட். IRMS sin phi is wattless current. IRMS cos phi is watt full current. அவ்வளோதாண்டே. ஸோ ஃபார்முலாஸ் டன்னா. LCR circuit VZ tan phi போட்டாச்சு. எஸ், டன். இப்போ அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள். எனக்கு ஒரு டிவைஸு, லேமினேட்டட் கோரு, பிரைமரி, செகண்டரி. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ என்ன? NS/NP ஈக்குவல்ஸ் VS/VP ஈக்குவல்ஸ் IP/IS. அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. டன். நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுன்னா voltage in primary is less than voltage in secondary. Reason, number of turns in primary is less than number of turns in
sorry, talagile eludren. Step down transformer. Voltage will be decreasing. Voltage in secondary will be lesser than voltage in primary. Number of turns in secondary will be less than number of turns in primary. Step down. Voltage குறையும். So primary அதிகமா இருக்கும், secondary கம்மியா இருக்கும். Correct. Adhe you'll have step up transformer. Voltage in secondary greater than voltage in primary. Number of turns in secondary is greater than number of turns in primary. Right. Avladande. Yeah, resonant frequency. I forgot. Thank you, Abhinesh. Resonance. Resonance na enna simple. எனக்கு Z should be minimum. Impedance. Resonance or technical meaning என்னன்னா எனக்கு power should be max, current should be max. Right? So அப்ப Z should be minimum. So Z minimum na enna varum? Z is equal to root of R square plus XL minus XC the whole square. இந்த term அப்படியே நமக்கு 0 ஆகணும். XL equals to XC. நம்ம solve பண்ணோம்னா omega is equal to 1 by root of LC. So omega ல இருந்து உங்களுக்கு questionல most of the times frequency தான் கேட்பாங்க. Omega is equal to 2 pi F. So F is equal to 1 by 2 pi root of LC. அவ்வளவுதான். L will be in usually L வந்து millihenryல இருக்கும். C will be microfaradல இருக்கும். This is resonant frequency. வேற ஏதாவது ஃபார்முலா மிஸ் பண்ணியிருக்கோமா? அவ்வளோதாண்டே. இந்த சாப்டரில் தீஸ் ஆர் த மேஜர் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஷின்குள்ளார ஓடிடலாண்டே. பாருங்க. An AC circuit contains a resistance of 1 kilo ohms resistance, capacitor 0.1 microfarad and an inductor 1 millihenry connected in series. The resonant frequency of the circuit. Simple. F is equal to 1 by 2 pi root of LC. So 1 by 2 pi into 1 by root of L enna namakku 1 into 10 power minus 3 into 1 microfarad. So 1 by 0.1, 10 power minus 6. 10 power minus 10 in varuma. So இதை solve பண்ணோம்னா 10 மேலே போச்சுன்னா 10 power minus 1. So 10 power minus 10. வெளியே வந்துன்னா 10 power minus 5. So 10 power 5 by 2 pi. Right. So 2 pi என்ன வரும்? 10 power 5 by 6.28. சரி, இப்போ 1 by 6.28 என்ன வரும்? Ariyars, yesterday happy birthday. So sorry my dear friend. Belated happy birthday wishes. All the best. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வருஷம் நிறைவேற வாழ்த்துக்கள். Yes, get back. இப்போ 1 by 6 அப்படின்னா நமக்கு 16 பாயிண்ட் அப்படின்னு வரணும். 1 by 6 பாயிண்ட் இருக்கா? அப்போ 16 விட கொஞ்சோண்டு கம்மியாக வரணும். ஆப்ஷன் டி 0.16 into 10 power 5 அப்படின்னு வரும். அப்போ 16 into 10 power 3. So 16 kilohertz. ரொம்ப நன்றி சார். ரைட்டு வா. அப்புறம் ஹரிஹர்ஸே லைஃப் எப்படி போகுது? The peak value of an alternating current is 5 amperes and the frequency is 60 hertz. How long will the current starting from 0 take to reach the peak value? இருங்க, question எனக்கு புரியல. One sec. How long will the current starting from 0 take to reach the peak value? சரிடே, 0ல இருந்து பீக் வேல்யூ ரீச் பண்றதுக்கு கரண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றது கேள்வி. ஓகே சிம்பிள். இதுக்கு ஃபார்முலாலாம் எழுதி சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு ஃபார்முலாலாம் வேணாம். டயக்ராமை பார்த்து அழகா நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஒரு ஃபுல் வேவ் மட்டும் வரைஞ்சிப்போமா? இது ஒரு ஃபுல் வேவ். இப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 60 ஹெர்ட்ஸ். 60 ஹெர்ட்ஸ். அப்போ டைம் பீரியட் எவ்வளோ? 1 by 60 செகண்ட்ஸ். இதோட மீனிங் என்ன? ஒரு ஃபுல் ஆசிலேஷனுக்கு 1 by 60. அப்போ 0ல இருந்து மேக்ஸ் வரணும்னா எனக்கு T/4 தேவைப்படுமா? டோட்டல் டைம் பீரியட்ல கால்வாசி இருந்தா போதும். ஸோ டைம் ரெக்வயர்டு இஸ் 1 by 60 1 by 4.
1/240 seconds. இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் போட்டுட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக டைம் எடுக்கும். நேராக டயக்ராம் கொஷின் புரிஞ்சுக்கிட்டு ஆன் ஸ்பாட் டப்பு டப்புன்னு போட்டு போயிடணும். ஓகே, என்ஜாய் பண்றீங்க லைஃபை. To an AC power supply of 220 volts at 50 hertz, a resistor of 20 ohms and a capacitor of 25 ohms and an inductor of reactance 45 ohms are connected in series. The corresponding current in the circuit and the phase angle. Okay, I think options cut ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பசங்களா. Just give me 1 sec, keep solving it. So எல்லா questionலயும் options cut ஆயிருக்கு. 1 second. இதுல கரெக்டா இருக்கு. 1 second. ஓகே, அதில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. ஃபைன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரசு லைஃப்ல ஒரு சில அடிகள் விழத்தாண்டே செய்யும். சரிடே, இங்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். To an AC power supply 220 volts, இந்த 220 இல்லையா, இவன் IRMS குறிக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்றது 220 volts இல்ல, அந்த 220 வோல்ட்டோட மீனிங் என்னன்னா that represents IRMS, peak value கிடையாது. So IRMS is 220 volts. அடுத்து 50 hertz, a resistor of 20 ohms, a capacitor of the phase angle between the current and the voltages. அப்போ resistor is 20 ohms, XL inductive reactance 45 ohms, capacitive reactance எவ்வளோ 25 ohms. ஸோ நமக்கு ரெண்டு கண்டுபிடிக்கணும், corresponding current in the circuit and the phase angle, right? இப்போ current in the circuitக்கு ஃபார்முலா என்னடே, I is equal to V/Z. ஸோ ஒரு LCR சர்க்கிட்ல நமக்கு V இருக்குது, I is equal to V/Z போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. So I is equal to V/Z. I is equal to, sorry, VRMS, forgive me. Supply, so VRMS. Right. So I is equal to VRMS by Z. Current கண்டுபிடிச்சிடலாம். Phase angle formula என்ன, tan phi is equal to XL minus XC by R. Right. So ரெண்டுத்திலையும் direct formula substitution. So Z என்ன, root of R square plus XL minus XC the whole square. R square என்ன, 400 plus 45 minus 25 இன்னொரு 400, just 20 root 2. அப்போ I என்னடே is equal to 220 by root 2. Right, 20 மறந்துட்டேன். 20 root 2, 11,
707 into 11. ஏன்னா 1 by root 2 னா நமக்கு so approximate 0.78 வரும். Right? ஏன்னா 7 into 11 போடோம்னா 0.77. So 707 0.7 7.8. But ரெண்டு ஆப்ஷன் இருக்கு 7.8. மேபி அது ரெண்டுத்துலயும் ஒரு ஆங்கிள் இருக்கும். இங்க கட் ஆகிறதுனால I will do the angle ourselves. XL minus XC by R. சரி. XL minus XC என்ன? The difference is 20. So tan phi is equal to 20 by 20 equals 1. அப்போ phi என்ன வரும்? Pi by 4, 45 degrees. So in the option தெரியல, but this is our answer. 7.8 amperes and 45 degrees answer. Okay, so கொடுத்திருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதுங்க. எப்போவே நான் சொல்ற மாதிரி அப்ரோச் இதுதான். ரைட் டவுன் த கிவன் டேட்டா, என்ன கேட்டிருக்கிறாங்கன்றதை எடுத்து எழுதுங்க. டேட்டாக்கும் டிமாண்டுக்கும் இருக்கிற லிங்க். டன் அண்ட் டஸ்டட். அடுத்தது, in a circuit shown below, the inductance L is connected to an AC source. Okay, தெரியுது. The current flowing in the circuit is I is equal to I naught sin omega t. The voltage drop VL across L is. Okay, so இங்க இருக்கிற voltage drop VL across L. VL just கண்டுபிடிச்சா போதும். VL தான் கேட்டுக்கிறாங்களா? Okay, we have current. நமக்கு தேவையானது VL, right? So நான் VL formula என்ன? V is equal to V naught. இங்க this is an inductor. இண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும், கரண்ட்டை காட்டிலையும் வோல்டேஜ் லீடிங்ல இருக்குமா லாகிங்ல இருக்குமான்னு. நான் எப்படி ஞாபகம் வச்சிருப்பேன்னா, இண்டக்டர்னா கரண்ட் லாக், அப்போ வோல்டேஜ் லீடு. ஸோ முன்னாடி என்ன வருதுங்கிறத விட்டுருவோம். சைன் ஒமேகா டி கரண்ட்டுக்கு என்ன இருக்குதோ பிளஸ் பை பை 2, பிளஸ் பை பை 2. இப்போ V நாட் ஃபார்முலா என்ன? ஓம்ஸ் லா, அந்த லாஜிக் யூஸ் பண்ணோம்னா V is equal to IR வரணுமா? இங்க I naught into XL into cos omega t. XL என்ன? L omega I naught cos omega t. அவ்வளவுதான். லாகிங்க அரியர்ஸ் என் சைடில் எந்த லாகுமே இல்லையே. ஸோ ஆப்ஷன் டி, omega L I naught cos omega t. அதுக்கு என்ன பண்றது அறிவரசு? விதி விளையாடுது. சாரி. A step-up transformer is connected to an AC main supply of 220 volts. Operate 11,000 volts. Abba. 88 watts, right? 11,000 volt. Yeah, buddy. 1 second. A step-up transformer is connected to an AC mains, okay, of 220 volts to operate 11,000 volt, 88 watt. The current in the secondary circuit, ignoring the power loss in the transformer. சரிடே. ஸோ ப்ரைமரி செகண்டரி எழுதிடுவோம். ப்ரைமரி எவ்வளோ? 220 வோல்ட். ப்ரைமரி கரண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. ப்ரைமரி பவர் எவ்வளோ தெரியாது, இருக்கட்டும். செகண்டரி வோல்ட் எவ்வளோ? 11,000. செகண்டரி பவர் 88. இந்த கரண்ட் என்ன நமக்கு தெரியாது. இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? The current in the secondary circuit is. ஸோ இந்த கரண்ட் தானே கண்டுபிடிக்கணும். We need the current in the secondary circuit. Transformer தேவையில்லை. Directly we have like secondary power and we have secondary volt. அது ரெண்டு தம்ம வச்சே ஸ்ட்ரைட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே. Okay, I don't know why they have given this information. சரி, power is equal to V into I is equal to V into I. So P by V is equal to I. Secondary power 88 divided by volt 11,000. 11 times is 8, which is 8 milliamperes. Direct answer, direct question. NEET 2024 day. Good.
Okay, gaming black key. Physics la 102. Good, man. 102. Nice. Good. Current lag. தெளிவா சொல்லுங்கடே. lag அப்படின்னா நார்மலா பசங்க லாக்னு சொல்லி லாக்னாலே என் மைண்ட் இதுக்கு தான் போகுது. Next. The amplitude of the charge oscillating in a circuit decreases exponentially. Q is equal to Q naught into e power minus RT by 2L. Okay. அடுத்து, where Q naught is the charge at t is equal to 0, the time at which the charge amplitude decreases to 0.5 Q naught is. Okay, ரொம்ப யோசிங்க அதுக்கிட்ட பசங்களா, ஈஸி தான். எனக்கு சார்ஜோட இது வந்து ஆக்சுவலா டிரான்சியன்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு கெப்பாசிட்டர் as well as இண்டக்டர்ல நான் ஜீரோல இருந்து ஃபுல் சார்ஜ் போறதுக்கு அந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீசிங் கர்வ் அதை நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். அதை பேஸ் பண்ணது Q is equal to Q naught into e to the power minus RT by 2L, right? இப்போ நமக்கு என்ன வேணும்? The time at which the charge amplitude decreases to 0.50 Q naught. Literally 0.5 na half. அப்போ Q is equal to Q naught by 2. அதாவது சார்ஜ் வந்து நமக்கு இங்கே குறைஞ்சிட்டே வருது. So here the amplitude oscillation decreases. So எனக்கு சார்ஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளவு சார்ஜ் இருந்ததோ அதுல இருந்து பாதி ஆகுறப்போ சார்ஜ் when the charge becomes half என்ன நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது? That's a question. So Q is equal to Q naught by 2. அப்போ what is time? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சுத்தக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது. Q naught by 2 is equal to Q naught into e to the power minus RT by 2L. Cancel ஆயிடுச்சா? So இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 power minus 1 is equal to e power minus RT by 2L. ரெண்டுத்தையும் நம்ம இன்வெர்ஸ் பண்ணோம்னா 2 is equal to e to the power RT by 2L. Taking ln on both sides is RT by 2L. Right? Ln 2 oda value கொடுத்திருக்காங்களா? 0.693. Substitute it. 0.693 is R value is 1.5 T by 2 into L value 12 millihenry. 12 into 10 power minus 3. அவ்வளோதான், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். 2 times 3, இது 8 வருமா? 1.5 into 10 times what of 15? 8 times what? 8. So 16 into 0.693 into 10 power minus 3 is equal to 8. Right. 16 into 0.7. So 16 into 7 எவ்வளோ வரும்? 5 times 16 into 5 times 80 plus 11.09 milliseconds, which is 11.09 milliseconds. அவ்வளோதான். Yes, answer is option B. அபினேஷ் கரெக்டான பதில். Right. அடுத்த கேள்வி. An ideal transformer that turns ratio as NP by NS is 1 by 2. What is VS by VP? Come on, இதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாத கொஸ்டின். இல்லை பாருங்களேன், NEET 2026 current year question, the most difficult pathfinder level question ever. A 10 microfarad capacitor is connected to a 210 volt 50 hertz source as shown in the figure. The peak current in the circuit is nearly. A 100 microfarad capacitor கொடுத்திருக்காங்களா? Yes. 220 volt 50 hertz is the peak current in the circuit. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் Q எழுதிட்டு அதிலிருந்து பீக் கரண்ட் எழுதுறது ஈஸி.
இல்ல we can do I is equal to V by Z. அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. We can calculate Z கிடையாது, இங்க வெறும் கெபாசிட்டர் இருக்கிறதுனால XC. I is equal to V by XC யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் IRMS கண்டுபிடிச்சுப்போம். ஆக்சுவலா இது RMS டே மறந்துடாதீங்க. I is equal to V by XC. V by 1 by C omega is equal to C omega V. இது வந்து I. I naught is equal to root 2 into I. ஏன்னா I RMS வந்து I by root 2ங்கிறதுனால I naught is equal to root 2 into I, which is equal to root 2 C omega V. Root 2 into C into omega எவ்வளோ 2 pi into 50. ஏன்னா இது frequency, omega is 2 pi f into 210. Pi 3.14. நமக்கு தெரியாது பாருங்கடே. சொல்லியிருக்காங்க. Numbers. அதுதான் ப்ராப்ளம் இப்போ. ஓகே, லெட்ஸ் டூ. ஃபர்ஸ்ட் டென்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவோமா? 1 2 3. ஸோ 1 2 3 போட்டால் ஐ கேன் ரைட் இட் as -3. இதையும் எடுத்தோன்னா ஐ கேன் ரைட் இட் as -2. அவ்வளோதான். ஸோ ரூட் டு 1.4 3.14 into 10 to the power -2. கரெக்டா? கரெக்டாக எழுதிருக்கனாடி? எஸ், ரைட். ஸோ 3.14 into 4.5 வரும். into 10 power 2 இருக்குதே, இடிக்குதே. 1 செகண்ட். pi f C ஓட வேல்யூ 10 மைக்ரோஃபாரட் தானே? கரெக்டு. ஸோ மைக்ரோவில் 30. ஓகே, இன்ட்டு 21. அதானே பார்த்தேன். ஐ ஃபர்காட் தட் 21. ரைட். ஸோ 3 into 1.5 போட்டோம்னா 4.5. 4.5 into 20 போட்டோம்னா அப்ராக்ஸ் 20 into 4.5 0. 90 point something வருமா? Yeah, 93 into 10 power, yes. 93 into 10 power -2, which is 0.93 amperes. Yes. Yeah, B, Abhinesh. Correct. Good. 0.93. An AC source is connected in a given circuit. The value of phi will be. So, phi formula. Tan phi is XL minus XC by R. So, இங்கே XL இருக்கு. L omega calculate பண்ணிக்கலாம். XC கிடையவே கிடையாது. 0. So, R என்ன? 100. XL is L omega 1 by pi into omega எவ்வளோ? 100 pi. So XL is 100. அப்போ tan phi is equal to 100 by 100 is equal to 1. So phi is 45 degrees. Yes, Sabines, correct answer. 45 degrees. 45 degrees. If Z1 and Z2 are the impedances of the given circuits A and B as shown in the figure, then choose the correct option.
ரெண்டு சர்க்கிட் இருக்கா? Z1 and Z2 are impedances of the given circuit. Okay, ரெண்டு சர்க்கிட் impedances consider பண்ணணும். Right. So இங்கிட்ட impedance ஓட general formula என்ன? Z is equal to root of XL minus XC the whole square. XL formula என்ன? L omega, XC is 1 by C omega. இப்போ இங்க what we have is a direct current DC. அப்போ omega equals 0. அப்போ XL 0 ஆயிடும். C இல்லவே இல்லை இங்க capacitance. So first circuitக்கு Z equals R. So முதல் circuitக்கு Z is just 10. For first circuit Z1 is just 10. ரெண்டாவது circuitக்கு capacitance இருக்கு, inductance இல்லை, ரைட்டா? So let's do it. XC is equal to 1 by 10 power 3 pi into omega is 100 pi. தப்பா போடுறேன்னா 1 by C omega தானே, இருங்கடே. 1 by C omega. C எவ்வளோ? 10 power 3 into 10 power minus 6 கீழே எனக்கு பை பண்ணணும், அதை நான் மேலே போட்டுக்கிறேன். into 1 by omega. 100 pi. Ting ting gets cancelled. இது 3 4 5. So power minus 1 ஆயிடும். XC is also 10. R is also 10. Right? XC 10. R is also 10. அப்போ Z என்ன வரும்? 10 root 2 for the second case. Right? So 10 root 2. So clearly you can see Z2 is greater than Z1. Z2 is greater than Z1. So option A is true. B true. We get 10 plus 10 root 2. Yes. Bines again correct answer. Bines. The maximum power dissipated for an AC in an standard answer resistive circuit. ஏன்னா நம்ம LC inductive capacitive இது மூணுத்திலையுமே நமக்கு பவர் டிசிபேட் ஆகாது, ரைட்டா? ரெசிஸ்டர்ல தான் உங்களுக்கு பவர் டிசிபேட் ஆகும். இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்லாம் வந்து நம்ம பாசிவ் பண்ணுவோம், அவங்க வந்து பவர்லாம் கன்சியூம் பண்ணவே மாட்டாங்க. எல்சி சர்க்கியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் வில் பி லைக் ஆசிலேட்டிங். இதே ஒரு இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டர் எடுத்துட்டோம்னா எனர்ஜி வில் பி ஸ்டோர்டு. அவங்கெல்லாம் எனர்ஜி ஸ்டோர் டிவைசஸ். ஸோ அங்கே லாஸ் இருக்காது. ரெசிஸ்டர் மட்டும்தான் நமக்கு எனர்ஜி பவரை டிசிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, for very high frequencies, the effective impedance of the circuit shown in the figure. Very high frequency na you can consider omega as infinity. Omega infinity na inga enna elements irukku? You have capacitor, inductor, capacitor, idu resistor. Capacitor, inductor. நமக்கு frequency ரொம்ப அதிகமாக நம்ம அந்த பேசிக்ஸ்லயே படிச்சிருப்போம். Capacitor will act as an open circuit, closed circuit. Yeah, frequency அதிகமாக capacitor will act as a closed circuit. Inductor எனக்கு ஒரு open circuit மாதிரி பயங்கர ஆப்போசிஷன் கொடுப்பான். The inductive reactance, இப்போ ஃபார்முலா என்ன பாருங்க, XL is L omega, XC is 1 by C omega. அப்போ omega infinity ஆச்சுன்னா XL will be infinity, XC will be 0. So எனக்கு XC 0 ன்னு ஆயிடும். இப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 0 அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆயிடும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆயிடும். ஆனா இண்டக்டன்ஸ் அது ஒரு ஓப்பன் சர்க்கிட் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மொத்த சர்க்கிட் எப்படி நமக்கு மாறுது? கீழே இருக்கிற சப்ளை அப்படியே இருக்கு, இப்படி ஆயிடும். ஸோ இந்த எலமெண்ட் ஓப்பன் ஆயிடுது,
இந்த எலிமெண்ட் ஓப்பன் ஆயிடுது. இது ரெண்டும் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ரெசிஸ்டர் 1 and 2. Right. So questionல என்ன கேட்டுக்கிறாங்க? The effective impedance will be just 3 ohms. அபிநாஷ் ஆன்சர் என்ன? Yes, option D. சரியான பதில். வச்சு எடுக்கிறீங்களா? ஆமா அறிவரசு, ஆமாம். இன்னைக்கு தான் அவங்களுக்கு மொதல் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வாரேன். In a series LCR circuit, the inductance L is 10 millihenry. Okay, capacitance is 1 microfarad, and the resistance is under the frequency at which the resonance is. Again, plain old resonant frequency. No. LC. L என்ன 10 so என்ன வரும்? 10 power minus 9 minus 8 வெளியே வந்தா minus 4 மேலே வந்தா plus 4. One by 6 point na. Yes, 1.6 kilohertz. You say no, you say அடுத்து question பாருங்கடி. A 12 volt 60 watt lamp is connected to the secondary of a step down transformer whose primary is connected to a 220 volt. Assuming the transformer to be ideal, what's the current in the primary winding? Cherry. So again, primary, secondary. Okay, 12 volt 60 watts. So 12 60 watts. Current எவ்வளோ நமக்கு தெரியாது. Primary is connected to 220 volt. Power அதே 60 watts. ஏன்னா transformer cannot transformer வந்து power step down or step up பண்ண முடியாது. They can only step up and step down current and voltage. Right? So power same தான் இருக்கும். Ideal transformer லையா, so there is no loss. இப்போ என்ன வேணும் நமக்கு? Current in the primary. So இந்த current வேணும். So IP is equal to P by P, simple. 60 by 220, 6 by 22. 1 by 4, 0.27. It should be slightly, yes, Abhinesh, correct, Abhinesh, super. ஏன்னா 1 by 20, 6 by 24 na 0.25. Denominator கொஞ்சோண்டு கம்மியா இருக்கு, 0.27. amperes, of course, so 0.27 amperes. Yepa. The magnetic energy stored in an inductance 4 microhenry carrying a current of 2 amperes. This is standard formula. Energy stored in a half Li squared. Right? So 1 by 2 into inductance 4 into 10 power minus 6 into 4. 8 microjoules. Adana paatha. 8 microjoules. Answer. Second. இன்னைக்கு
Somnidhi, இன்னைக்கு என்ன chapter எடுத்தோமா? Ray optics. We just started ray optics, இன்னைக்கு just plane surface ஓட reflection, blah blah blah, அந்த content பார்த்துட்டு இருந்தோம். IISc Bangalore orbits. Satish, come on. IISc Bangalore. Ultimate அது. IIT ஓட மேல நான் வச்சிருக்கேன் IISc Bangaloreலாம். அது இல்லனா you can consider bits. The net impedance of the circuit will be straightforward question, on point. R எவ்வளோ 10 ohms இங்கே கொடுத்தாச்சு. XL is L omega. So omega is equal to இங்கே 50 இருக்கா. So 100 pi into L எவ்வளோ இடம் பத்தண்டே. So XL is equal to L எவ்வளோ எனக்கு 50 by pi into 10 power minus 3 into omega 100 pi. So pi cancel ஆயிடும். 1 2 3 இவன் cancel ஆயிட்டான். So XL is 5. XC is equal to C omega. C எவ்வளோ 10 power 3 into 10 power minus 6 by pi into 100 pi. இவன் cancel ஆயிட்டானா? So 3 4 5 இங்கே minus 1 இருக்கா? XC is அங்கே 5. அதானே பார்த்தேன். வெயிட். XC is 1 by C omega. என்னடா இடிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். 3 into 10 power minus 6 into pi into 100 pi. So this cancel. 3 minus 1, which is 10. Right, ade. So upper Z is equal to root of R square 100 plus XL minus XC the whole square. So 10 minus 5. So 5 square 25. So 5 root 5. Answer. Right. அரியரசு அப்படிலாம் எடுக்கக்கூடாது, பிச்சு விடுவேன். இந்த வருஷமே ஏதாவது காலேஜில் சேர்ந்துடணும். 5 root 5 போகாத முடிய பசங்களா. ஸோ மீச்சம் மீதி உங்களுக்கு கொஷின்ஸ் நம்ம 2023 வரைக்கும் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டரில் எக்கச்சக்க கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மீதி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. I'll see you in the next session with another chapter. Take care. Bye-bye.